ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் உங்கள் 100% கொடுத்து வேலை பார்த்தாலும் உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்காங்களா? நீ என்ன அப்படி பெரிய வேலை பார்க்குற? நீ பார்க்குறதெல்லாம் வேலையே கிடையாதுன்னு உங்ககிட்ட சொல்கிறாங்களா? இதெல்லாம் கேட்டு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் வருத்தப்பட மாட்டீங்க. இதை உங்களுக்கு ஒரு கதை மூலமாக தெளிவுபடுத்துகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் சதுரங்க விளையாட்டில் இருக்கிற யானை, குதிரை, மந்திரி, ராணி, சிப்பாய் அப்படின்னு 5 பேருக்கும் சண்டை நடக்குது. யார் இந்த விளையாட்டில் முக்கியமானவங்கன்னு. அந்த சண்டையில் ராஜா கலந்துக்கிடலை. ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு சிப்பாய், நான் தான் உங்களை விட ஒரு அடி முன்னாடி இருக்கேன், நான் தான் உங்களை விட முக்கியமான பொறுப்பில் இருக்கேன், அது நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட யானை கோவமா, சிப்பாயான நீ ஒரு அடி தான் முன்னாடி வர முடியும், எனக்கு அந்த மாதிரி இல்லை, என்னால் நேராக எத்தனை அடி வேணாலும் முன்னோக்கி போக முடியும், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட குதிரை, உங்கள் 2 பேராலையும் ஒருத்தரை தாண்டி போக முடியாது, ஆனால் என்னால் ஒருத்தரை தாண்டி போக முடியும், நான் தான் முக்கியமான ஆள் இந்த விளையாட்டில் அப்படின்னு சொல்கிறது. இதை கேட்ட மந்திரி, உங்கள் யாராலையும் குறுக்க நகர முடியாது, ஆனால் என்னால் குறுக்க நகர முடியும், நான் தான் பெரியவன், என்னோட உழைப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லுதுங்க. இதை கேட்ட ராணி, உன்னால் குறுக்க மட்டும்தான் நகர முடியும், நான் நினச்சா நேராகவும் நகரலாம், குறுக்காவும் நகரலாம், நான் தான் இந்த விளையாட்டில் முக்கியமான ஆள் அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சுற்றி இருந்த மக்கள் பார்க்குறாங்க. அவங்க ஓரமாக உட்காந்துருக்கிற ராஜாவை பார்த்து கேட்குறாங்க, ராஜா, நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இந்த சதுரங்க விளையாட்டில் உங்களோட பங்கு அதிகபட்சமாக இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராஜா லேசான புன்னகையோடு சொன்னாராம், சதுரங்க விளையாட்டில் யானை, சிப்பாய், குதிரை, மந்திரி, ஏன் ராணியே இல்லைன்னா கூட ஆட்டம் தொடர்ந்து நடக்குங்க. ராஜாவாக இருக்கிற நான் இல்லாட்டி ஆட்டம் முடிஞ்சிடும். அவங்கெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ சொல்லுங்கள், இந்த விளையாட்டில் முக்கிய பங்கு யாருக்கு இருக்குதுன்னு. இதை கேட்டு திகைச்சு போன மக்கள், ஆமாம் ராஜா, நீங்கள் தான் முக்கியமான ஆள், ஆனால் நீங்கள் தான் ஆட்டத்துக்கு முக்கியம்னு ஏன் மற்றவங்க கிட்ட சொல்லலை அப்படின்னு மக்கள்லாம் பரிதாபமாக ராஜாவை பார்த்து கேட்குறாங்க. ராஜா கம்பீரமான குரலில் சொல்கிறாரு, என்னோட மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியும், என் தகுதி என்னன்னு எனக்கு தெளிவாக தெரியும், அதனால் நான் அதை அவங்கக்கிட்ட சொல்லாமல் அமைதியாக நிம்மதியாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன், என் தகுதியை யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஆஹா, எவ்வளோ அருமையான கதை இல்லைங்க. இந்த கதையிலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான கருத்து இருக்குங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ராஜா. உங்கள் தகுதி அப்புறம் மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் போது அதை மற்றவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம் இல்லையா? நீங்கள் பண்ணுற உழைப்பு உயர்வானதுன்னு நீங்கள் நம்பும்போது அடுத்தவங்களோட பாராட்டுக்காக ஏங்கவும் மாட்டீங்க, உங்களோட உழைப்பை மதிக்கலைன்னு கவலைப்படவும் மாட்டீங்க. உங்களோட உழைப்பு உயர்வானதுன்னு நீங்கள் நம்புங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து. பாய்.